10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7 12வது கணக்கு பார்க்குறோம். ஏ கமா பி கமா சி என்பன முறையே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 3 அடுத்தடுத்த உறுப்புகள் மற்றும் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 3 அடுத்தடுத்த உறுப்புகள் எனில் எக்ஸ் பவர் பி மைனஸ் சி பெருக்கல் ஒய் பவர் சி மைனஸ் ஏ பெருக்கல் இசட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1 என நிறுவுக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையில ஏ கமா பி கமா சி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, அதாவது ஏபி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏபியில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளை நம்ம என்னன்னு குறிப்பிடலாம்னா ஏ, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2டின்னு குறிப்பிடலாம். அப்ப அந்த நிபந்தனையை பயன்படுத்துறப்ப இதில் ஏங்கிறது முதல் உறுப்பு ஏ, பிங்கிறது இரண்டாவது உறுப்பு ஏ பிளஸ் டிக்கு சமம், சி என்பது மூன்றாவது உறுப்பு ஏ பிளஸ் 2டிக்கு சமம். இந்த மதிப்புகளை எழுதிடலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா எக்ஸ் கமா ஒய் கமா இசட் என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமைந்திருக்கக்கூடிய உறுப்புகள்னு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தடுத்த உறுப்புகள், அதாவது ஜிபி. ஜிபியா இருந்தது அப்படின்னா முதல் உறுப்பு என்னன்னு சொல்லுவோம், ஏவே தான். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இரண்டாவது உறுப்பு அப்படிங்கிறது ஏ ஆருக்கு சமம். ஏ இருக்கக்கூடிய பிளேஸ்ல இங்க எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஆறு. மூன்றாவது உறுப்பு இசட் ஈக்குவல் டு ஏ ஆர் ஸ்கொயர். ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு பிரதியிடுறோம். எக்ஸ் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது மூன்றாவது உறுப்பு. நிறுவ வேண்டிய நிபந்தனையானது எக்ஸ் பவர் பி மைனஸ் சி பெருக்கல் ஒய் பவர் சி மைனஸ் ஏ பெருக்கல் இசட் பவர் ஏ மைனஸ் பியின் மதிப்பானது 1ன்னு காட்டணும். இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஏ பிளஸ் டி மைனஸ் சியோட மதிப்பானது ஏ பிளஸ் 2டி. இதை பிரதியிடுறோம். அடுத்து பெருக்கல், இந்த எண்ணோட எது பெருக்கல்ல இருக்கு, ஒய். ஒய்யுக்கு பதிலாக எக்ஸ் ஆறு சி மைனஸ் ஏ, சியோட மதிப்பானது ஏ பிளஸ் 2டி மைனஸ் ஏவியின் மதிப்பானது ஏவே தான் இருக்கு. அடுத்து பெருக்கல் இசட். இசட் என்பது எக்ஸ் ஆர் ஸ்கொயர் ஏ மைனஸ் பியோட மதிப்பானது ஏ பிளஸ் டி. இதை சுருக்கி மதிப்பெண்ணான்னு கணக்கிடுவோம். எக்ஸ் பவர் ஏ பிளஸ் டி மைனஸ் அளவு பிராக்கெட்ல பெருக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஏ மைனஸ் 2டி. அடுத்த மதிப்புல பெருக்கல் எக்ஸ் ஆறு ஏ பிளஸ் 2டி மைனஸ் ஏன்னு வரும். அடுத்து பெருக்கல் எக்ஸ் ஆர் ஸ்கொயரு ஏ மைனஸ் ஏ மைனஸ் டி பெருக்கிட்டோம்னா மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் பவர் டி மைனஸ் 2டி அப்படிங்கிறப்ப மதிப்பானது மைனஸ் டி பெருக்கல் எக்ஸ் ஆறு பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். அப்போ 2டி மதிப்பு பெருக்கல் எக்ஸ் ஆர் ஸ்கொயரு மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேன்சல் ஆகுதுங்கிறப்ப மதிப்பானது மைனஸ் டின்னு வருது. இதை சுருக்கலாம். அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் டி, எக்ஸ் பவர் இதை ரெண்டா பிரித்து எழுதலாம். அப்போ பிரித்து எழுதுறப்ப பெருக்கல் எக்ஸ் பவர் 2டி பெருக்கல் ஆர் பவர் 2டின்னு வரும். அடுத்து எக்ஸ் பவர் மைனஸ் டி பெருக்கல் ஆர் ஸ்கொயர் பவர் மைனஸ் டின்னு இருக்கும். எக்ஸ் பவர் மைனஸ் டி, எக்ஸ் பவர் மைனஸ் டி, எக்ஸின் அடுக்குகளை கூட்டிட்டோம் அப்படின்னா மைனஸ் டி பிளஸ் 2டி மைனஸ் டின்னு வரும். பெருக்கல் ஆரின் அடுக்குகளை கூட்டுறோம் அப்படிங்கிறப்ப 2டி. 2 பெருக்கல் மைனஸ் டி பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 2டின்னு வந்துடும். அப்போ இங்கே எக்ஸ் பவர் மைனஸ் 2டி பிளஸ் 2டி ஒரு மதிப்பு கிராஸ் ஆர் பவர் 2டி மைனஸ் 2டி. அப்போ மைனஸ் 2டி பிளஸ் 2டி கேன்சல் ஆகிடும். இங்கேயும் 2டி மைனஸ் 2டி கேன்சல் ஆகிடும். எக்ஸ் பவர் 0 பெருக்கல் ஆர் பவர் 0ன்னு வந்தது. பவர் 0ங்கிறப்ப மதிப்பானது 1. அப்போ 1 பெருக்கல் 1 அப்படிங்கிறப்ப இதனுடைய மதிப்பு 1. therefore என்ன நிறுவனம், எக்ஸ் பவர் பி மைனஸ் சி பெருக்கல் ஒய் பவர் சி மைனஸ் ஏ பெருக்கல் இசட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1 என நிறுவப்பட்டது. தேங்க்யூ.